வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் 332.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள நவீன நெல் சேமிப்பு வளாகம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கை ஏற்று திருப்பதி சீரடி இடையே புதிய ரயில் சேவை ஒன்றிய ரயில்வே இணையமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. அதிமுக பொதுக்குழு கூட்டம் தற்காலிக அவைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி நியமனம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் 14 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து விமான நிலைய நிர்வாகம் அறிவிப்பு. பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களில் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தார். அதன்படி நாமக்கல், நீலகிரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்டங்களில் ரூபாய் 13.97 கோடி மதிப்பீட்டில் மொத்தம் 7000 மெகா டன் கொள்ளளவில் கட்டப்பட்டுள்ள செயல்முறை கிடங்கு வளாகங்களை முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதேபோல் தஞ்சாவூர், நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் ரூபாய் 332.46 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மேற்கூரை அமைப்புடன் கூடிய 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்கள் கட்டும் பணிகளையும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் தேர்வான 476 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 376 நில அளவர்கள் 100 வரைவாளர் பணியிடங்களில் தேர்வானோருக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கையை ஏற்று திருப்பதி சீரடி இடையே புதிய ரயில் சேவையை ஒன்றிய ரயில்வே இணையமைச்சர் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். திருப்பதியிலிருந்து சாய்நகர் சீரடிக்கு ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியாக 2 ஆன்மீக நகரங்களை இணைக்கும் வகையில் புதிய ரயில் சேவை தொடங்கி வைக்கும் விழா நடைபெற்றது. இதனை டெல்லியில் இருந்து ஒன்றிய ரயில்வே இணையமைச்சர் சோமண்ணா காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதையடுத்து திருப்பதியில் நடந்த தொடக்க விழாவில் தென் மத்திய ரயில்வே பொது மேலாளர் சஞ்சய்குமார் ஸ்ரீவத்சவா, ஆந்திர மாநில சாலை மற்றும் கட்டிடத்துறை அமைச்சர் பி.சி. ஜனார்தனன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதுகுறித்து பேசிய அமைச்சர் பி.சி. ஜனார்தன், ஏற்கனவே ஒரு ரயில் இந்த மார்க்கத்தில் இயக்கப்பட்டு வரும் நிலையில் பயணிகளின் கோரிக்கையின்படி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒன்றிய ரயில்வே அமைச்சரிடம் பேசி இதே வழித்தடத்தில் மேலும் ஒரு புதிய ரயில் சேவை தொடங்கி வைக்க ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி திமுக இன்று புதிய பிரச்சாரத்தை தொடங்குகிறது. திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நிகழ்ச்சிகள் இன்று தொடங்க உள்ள நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலமே உள்ள நிலையில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் வாக்குச்சாவடிக்குட்பட்ட மாநில நிர்வாகி முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர்கள் வரை அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாளர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் திமுக தலைமை அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் தொடங்கி நடைபெற்றது. சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ் உசேனுக்கு திடீர் உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டதால் தற்காலிக அவைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமியை நியமித்த இபிஎஸ் அவர் தலைமையில் பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்க எடப்பாடிக்கே அதிகாரம் உள்ளது என
பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. OPS TTVயை மீண்டும் கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சி செய்து வரும் நிலையில் அதிமுக பொதுக்குழுவில் அதிரடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. SIRஐ வரவேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இதனிடையே தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்க உள்ளதால் அதிமுகவின் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகங்கள் குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்டன. சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் 14 இண்டிகோ விமான சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்லும் விமானங்களும் தில்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, கொச்சி, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் என 14 இண்டிகோ சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து 9வது நாளாக இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். புதிய விமான பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள் காரணமாக விமானிகள், விமான பணிப்பெண்கள் உள்ளிட்டோர் அடங்கிய விமான பணிக்குழுவுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவன விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் நாட்டின் பல்வேறு நகரங்களில் அந்த நிறுவனத்தின் ஏராளமான விமானங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் ஏராளமான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து புதிய விதிமுறைகளில் இருந்து விமான நிறுவனங்களுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் விலக்கு அளித்திருக்கும் நிலையில் நிலைமை படிப்படியாக சீராகி வருகின்றது. இன்னும் ஓரிரு நாளில் இண்டிகோ விமான நிறுவனத்தின் பிரச்சினை முழுமையாக சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நேற்று குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை இன்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 30 ரூபாய் அதிகரித்து 12,030 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 96,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி வெள்ளி விலை கிராமிற்கு 8 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 207 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,07,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கம் விலையை போல் வெள்ளியின் விலையும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சிவ ஆலயங்களில் 108 அல்லது 1008 வலம்புரி சங்குகளில் புனித நீரை நிரப்பி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம். அதன்படி சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஒட்டப்பட்டி நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் 108 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் 108 சங்குகளில் புனித நீர் நிரப்பி யாகசாலை அமைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் புனித நீர் சிவலிங்கத்தின் மீது ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாக சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மோதிய விபத்தில் பலியான நபருக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. மதுராந்தகம் அடுத்த சரவம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் வாசுதேவன். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வாசுதேவனின் மனைவி பிரேமா வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் வாசுதேவன் மீது மோதிய அரசு பேருந்து சார்பில் வாசுதேவன் குடும்பத்திற்கு 35,35,422 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் இழப்பீடு வழங்காத நிலையில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்தை ஜப்தி செய்ய மதுராந்தகம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்தை ஜப்தி செய்த நீதிமன்ற பணியாளர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். தேசிய அளவில் நடந்த சப் ஜூனியர் கபடி போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்று சேலம் திரும்பிய மாணவிக்கு சக மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டி பகுதியை சேர்ந்த மாணவி ஷனுஷா. இவர் எடப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் +1 படித்து வருகிறார்.
இந்நிலையில் சிறு வயது முதலே கபடி விளையாட்டில் சிறப்பாக விளையாடி வரும் மாணவி ஷனுஷா தமிழ்நாடு அணியில் தேர்வாகி தேசிய அளவிலான சப் ஜூனியர் கபடி போட்டியில் விளையாடினார். கடந்த மாதம் 27 முதல் 30ஆம் தேதி வரை ஹரியானா மாநிலம் சோனிபாட் பகுதியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சப் ஜூனியர் கபடி போட்டிகள் தமிழ்நாடு அணி 2ஆம் இடம் பெற்று வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியது. இந்த தமிழ்நாடு அணியில் இடம்பெற்ற மாணவி சனுஷா சொந்த ஊர் திரும்பிய நிலையில் பள்ளியில் வைத்து சக மாணவிகள் பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் ஷனுஷாவிற்கு மாலை அணிவித்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் பாராட்டு சான்றிதழையும் வெள்ளி பதக்கத்தையும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசியல் அதிகாரத்தில் பழங்குடிகள் எனும் தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் வனவேங்கைகள் கட்சி சார்பில் அரசியல் அதிகாரத்தில் பழங்குடிகள் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் இரணியன், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை, திருவள்ளுவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு குறிஞ்சி நில குறவன் சமுதாயத்தை பழங்குடி பட்டியலில் சேர்த்திட ஆதரவாக சிறப்புரை ஆற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் மதிவேந்தன், அரசியல் என்பதே கடினமான விஷயம், அதிலும் பழங்குடியின மக்கள் போராடி அரசியலுக்கு வருவது மிக கடினம் என தெரிவித்தார். கூடிய விரைவில் பழங்குடியினர் மக்களை கணக்கீடு செய்து அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றி தருவதாக கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வனவேங்கைகள் கட்சியின் தலைவர் இரணியன், தமிழகத்தில் பழங்குடிகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2 சட்டமன்ற தொகுதியினை 5ஆகவும் நாடாளுமன்ற தொகுதியினை 3ஆகவும் உயர்த்த வேண்டும் என கூறினார். நாடாளுமன்ற தொகுதி பட்டியல் மக்களுக்கு 7 கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் பழங்குடி மக்களுக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கப்படவில்லை. அவர்களுக்கு தொகுதிக்கு பழங்குடி தொகுதி 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதுபோக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று பழங்குடி நலத்துறை அமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் பள்ளி வேன் டயரில் சிக்கி தாய் கண்முன்னே 2 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி பழைய பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் திருத்தணி சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று காலை 8 மணிக்கு நாவலூர் கிராமத்தை சேர்ந்த லோகேஸ்வரி அவரது 4 வயது மகன் முகிலனை அவருடன் அவரது 2 வயது ஆண் குழந்தையையும் கூட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் 2 வயது குழந்தையை வேன் அருகே இறக்கிவிட்டு முகிலனை வேனில் ஏற்றிவிட்டுள்ளார். தொடர்ந்து ஓட்டுநர் வேனை இயக்கிய போது வேனுக்கு அடியில் இருந்த குழந்தை மீது வேன் டயர் ஏறி இறங்கியது. இதில் 2 வயது குழந்தை தாய் கண் எதிரிலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கனகம்பா சத்திரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கட்டிட வேலை செய்வதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 காயமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே கனியூர் ஆஸ்பத்திரி மேடு பகுதியை சேர்ந்த சென்ட்ரிங் கான்ட்ராக்டர் பிரகாஷ். இவர் எம்ஜிஆர் நகரில் வீடு கட்டும் பணி மேற்கொண்டு வந்த நிலையில் வீட்டின் மேற்பார்வை பணியை சிவபிரகாஷ் மற்றும் அவரது தந்தை மதிவாணன் ஆகிய இருவரும் மேற்கொண்டனர். இதனிடையே கம்பி கட்டுமான பணியை பாதியில் நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டது. நேற்று முன்தினம் சென்ட்ரிங் பொருட்களை எடுக்க பிரகாஷ், அவரது நண்பர்கள் ரஞ்சித், சத்யமூர்த்தி, விக்னேஷ் ஆகியோர் சென்றபோது மதிவாணன் மற்றும் சிவபிரகாஷ் இருவரும் இணைந்து அவர்களை கத்தியால் குத்தி உள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த பிரகாஷ் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்றும் 3 பேரும் உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தந்தை மதிவாணன் மற்றும் மகன் சிவபிரகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கனியூர் போலீசார் தந்தை மகனை கைது செய்தனர். அமெரிக்காவில் சாலையில் தரையிறங்கிய சிறிய ரக விமானம் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் பிரேவர்ட் நகரில் பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் நேற்று இரவு சிறிய ரக விமானத்தில் பயணித்துள்ளனர். விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போதே திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த விமானி பிரேவர்ட் நகரின் நெடுஞ்சாலைகள் விமானத்தை அவசரமாக தரையிறக்கினர்.
அப்போது விமானம் சாலையில் சென்ற கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காரை ஓட்டி சென்ற 57 வயது பெண் காயமடைந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்த பெண்ணை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் 14 இண்டிகோ விமான சேவைகள் ரத்து. விமான நிலைய நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.